அடுத்தது 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தில் 13 மற்றும் 14வது ஸ்லோகங்கள். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமீ. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரஹ சமதுக்க சுகஹ க்ஷமீ. சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்ப்பித மனோபுத்திः யோ மத்பக்த சமே பிரியः. சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயः மய்யர்ப்பித மனோபுத்திः யோ மத்பக்தः சமே பிரியः. இந்த 2 ஸ்லோகத்துலேயும் சேர்த்து ஒரே 2 சென்டென்ஸு அதில் உள்ளுக்குள்ளே சேர்த்து இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை சேர்த்தே பொருள் புரிஞ்சிக்க முடியும். 13, 14 என்ன சொல்கிறதுன்னா, சர்வபூதானாம் அத்வேஷ்டா, என்கிட்ட பிரியம் இருக்கணும் அப்படின்னா அந்த பக்தன் எப்படி இருக்கணும், அவனுக்கு என்னெல்லாம் குணாதிசயங்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால், சர்வபூதானாம் அத்வேஷ்டா, எந்த உயிர்களிடத்தும் அத்வேஷ்டா பகைமை இல்லாதவனாய், மைத்ரஹா ஸ்நேகம் உடையவனாய், கருணஹா ஏவச்ச கருணையே உடையவனாய், நிர்மமஹா நிரஹங்காரஹா என்னுடையது நேனு நாதி நாவாழ்லு அதன்படி சொல்கிறோமே நான் என்னது என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவனாய், சமா துக்கஹா சுகஹா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனாய், க்ஷமி பொறுமை உடையவனாய், சததம் சந்துஷ்டா எப்பொழுதும் சந்தோஷம் உடையவனாய், திருடநிச்சயா திருடமான நிச்சயமாக உடையவனாய், நல்ல சிரமான மன உடையவனாய், அப்புறம் மயி என்னிடத்தில் அர்ப்பித்த மனோபுத்தி மனத்தையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தவனாய், யஹா மத்பக்தா எவன் என் பக்தனாக உள்ளவனோ, சஹா எனக்கு பிரியஹா சஹா மே பிரியஹா சச்சமே பிரியஹா மத்பக்தா ச மே பிரியஹா அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதாவது எவ்வுயிர்களிடத்தும் அத்வேஷ்டா பகைமை இல்லாதவனாகவும், ஸ்நேகம் மிகுந்தவனாகவும், கருணையே உடையவனாகவும், நிர்மமஹா நிரங்காரா என்னுடையது நான் என்ற எண்ணங்களை விட்டு ஒழித்தவனாகவும், எண்ணம் இல்லாதவனாகவும், சமதுக்கஹா சுகஹா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனாய், சமஹா துக்கத்திலையும் சுகத்திலையும் சமமாக இருப்பவனாய் கருதுபவனாகவும், க்ஷமி பொறுமை உடையவனாகவும், சததம் சந்துஷ்டா எப்பொழுதும் சந்தோஷம் உடையவனாகவும், யோகி யோகத்தில் நாட்டமுடையவனாகவும், யதாத்மா அடங்கிய மனதை உடையவனாகவும், திருடநிச்சயா திருடமான நிச்சயமான மனம் உடையவனாகவும், மயி என்னிடத்தில் அர்ப்பித மனோபுத்தி மையின்னு சொன்னால் பெருமாள் சொல்கிறார், என்னிடத்தில் அர்ப்பித மனோபுத்தி மனத்தையும் புத்தியையும் அர்ப்பணம் செய்தவனாய், யஹா மத்பக்தா யார் எந்த ஒருவன் என் பக்தனாக உள்ளவனோ அப்படிப்பட்டவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது அத்வேஷ்டா அது எப்படின்னு சொல்லணும்னு கேட்டால், துவேஷம் இல்லாதவன் அப்படி முதல் விஷயம். அதாவது சாந்தனையும் தீயனவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பவர் அறிவுடையோர். எத்தனை தடவையும் ஒருத்தர் நம்மளுக்கு ரொம்ப தீங்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கூட அந்த தீங்கு செய்கிறவனுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும். நன்மை எப்படி செய்யணும், ஒருவரை மிகவும் என்ன பண்ணணும், அவருக்கு நல்லது தான் செய்யணும். அவர் ரொம்ப நம்மளை கோவிச்சுண்டா கூட அதில் நம்மளுக்கு தமிழில் நிறைய செய்யுள் அதெல்லாம் தெரியும். அதுக்கு இருந்தாலும் ஆந்தனையும் அவருக்கு காப்பர் அறிவுடையோர் தாம் அவரை, எப்பொழுது பார்த்தாலும் தீயது தான் செய்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன செய்யணும், நல்லது தான் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு அத்வேஷான்றதுக்கு ஒரு உதாரணம். அது அப்புறம் இன்னொன்று என்ன செய்யணும்னு கேட்டால், உயர்ந்தவர்களிடம் அசூயையின்மை. நம்மளை காட்டிலும் ரொம்ப பெரியவராக இருக்கார், ஒரு பாடம் நிறைய படிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னால், இப்போ இன்றைக்கிற ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நன்னா படிக்கிறா அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் அசூயை இன்மை, பொறாமை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, சின்னத்தனமாக அவள்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் சமமானவர்களிடம் நட்பு மித்திரத்துவம், சமமாக தான் நம்மளை போல தான் இருக்கார், நம்மளோட தான் இருக்காருன்னா அவர்களுடைய நட்பு பாராட்டணும். அது இல்லாமல் நம்மளை காட்டியும் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ன அறிவில், அப்புறம் பணபலத்தில், மனபலத்தில், அப்புறம் சைகையில், படிப்பில் எல்லாத்துலேயும் இருக்காருன்னு சொன்னால் அவர்களிடம் கருணையுடன் இருக்க வேண்டும். அதாவது திருக்குறள் கூட தன் உயிர் தான் அறப்பெற்றானே ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும்
தன்னுடைய எல்லாருக்கும் நம்ம உபகாரமாக இருக்கோம், எல்லாருடையும் விசுவாசமாக இருக்கோம், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம்னு சொன்னால் மண்ணுயிர் அவனை தொழும். அதுபோல் உள்ளவர்களை இந்த உலகம் அவர்களை தொழுது ஏத்தும், தொழுது கொண்டாடும் அப்படின்னு சொல்கிறது திருக்குறளும். அப்புறம் நிர்மமஹா அப்படின்னு சொல்கிறோம். நிர்மமஹா நிரங்காரா சமதுக்கா க்ஷமி அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் நிர்மமஹா மம என்ற எழுத்தே பந்தம், ந மம அப்படின்னு சொன்னால் அந்த 3 எழுத்தே மோட்சம். அதாவது ந மம என்னுடையது எதுவும் இல்லை, ந மம மம அப்படின்னு சொன்னால் என்னோடது, என்னோட சாமான், இது என்னோட வஸ்து, நான் வாங்கினேன், என்னோடது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் மம அப்படின்னு சொல்கிறேன். என்ன மம அப்படின்னு சொன்னால் அப்படின்ற அந்த 3 எழுத்து மோட்சத்துக்கு வழிவகுக்கும். என்னுடையது இல்லை என்கின்ற எழுத்து நம்மளை கட்டிலிருந்து தளர்த்து விடும். அடுத்தது நிரஹங்காரா அப்படின்னு சொன்னால் நிரஹங்காரம் என்ன சொன்னால் அகங்காரம் கர்வம் தலைக்கு எழுறது அப்படின்னு சொன்னால் அது எப்படி? எல்லாரையும் உதாசீனமாக பேசுறது. உதாசீனமாக பேசுறதுக்கு எதிர் இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு தானே அவள்கிட்ட உதாசீனமாக பேசணும். எதிர் இருக்கிறது தன்னை காட்டிலும் வயதில் பெரியவள், அப்புறம் என்ன அறிவில் பெரியவங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, உதாசீனமாக பேசக்கூடாது. அது எப்படின்னு கேட்டால், ஒரு பயிர் நெல் பயிர் பண்ணியிருக்கோம், 4 காணி போயிருக்கு, அது பச்சை கட்டியிருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதிர் விட்டுருக்கு அப்படின்னா கதிருக்கும் பச்சை கட்டும், கதிர் நெல் கொஞ்சம் கொஞ்சமாக மணி முதல்ல தோல் மட்டும் இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பிடிக்கும், பால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பால் பிடிச்சி அந்த கீழே இருக்கிற கதிர் எல்லாம் பச்சையாக இருக்கிற கதிர் பச்சையோட கலர் கூட ஒரு 10 நாளில் 30 நாளில் 20 நாள்லன்னு துளி துளியாக அது என்ன பண்ணும், அந்த க்ரீனோட ஷேடை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கும். அதுக்கப்புறம் நல்லா முத்திட்ட பிறகு அந்த கதிர் என்ன பண்ணணும் தெரியுமா, மொள்ள அப்படி தலை சாய்ச்சவே அந்த விவசாயிக்கு தெரிஞ்சிடும், இன்னிலேருந்து 40வது நாளில் நம்ம என்ன பண்ணலாம், அறுவடை பண்ணலான்னு அவனுக்கு தோணும். அதுபோல் நெல்லுக்கு பால் கட்ட கட்ட தலை வணங்குமா போலே சரணாகதி நெஞ்சிலே வளர வளர அகங்காரம் ஒடுங்கும். எப்படி அந்த அகங்காரம் இருக்க எல்லாரையும் உதாசீனமாக நடத்துறதுன்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அந்த மனப்பான்மை எப்போ போகும்னு கேட்டால் முதல்ல பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிடணும். சரணாகதி பண்ண பிறகு அதுக்கு சரணாகதிக்கு அனுகுணமாக இருக்கிற பக்தியை நம்ம செய்யணும். பக்திக்கும் அனுகுணமாக முன்னாடி இருக்கிறது என்ன, கர்மயோகம், ஞான யோகம். இதுக்கு 2த்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். ஜபம் பண்ணால் ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனையும் பெருமாளுடைய திருவடி வாரத்திலே சமர்ப்பிச்சிடணும். அப்புறம் பூஜை பண்ணி பெருமாளுக்கு பூக்கள் சமர்ப்பிக்கிறோம், வெள்ளை கலரில் பூ, அப்புறம் கலராக பூ சமர்ப்பிக்கிறோம். நம்மளுடைய மனத்தினுடைய சிறப்புத்தன்மையை காட்டுவதற்காக வெண்மையான பூக்களை சமர்ப்பிக்கிறோம். அதுபோல் வெண்மை எப்படி பிளமிஷ்லெஸ்ஸாக இருக்கோ அதுபோல் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களும் பிளமிஷ்லெஸ்ஸாக இருக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அது நடக்கும். அதுக்கு அடுத்தது இந்த எண்ண ஓட்டங்கள் தாண்டின பிறகு அதில் இன்னும் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, கலராக புஷ்பங்களை வண்ணமாக புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறாருக்கும் நம்மளுக்கு சிறப்பான சில குணாதிசயங்களை வளர்த்துக்க முடியும். அதுபோல் எந்த வளர்த்துட்டாலும் அதற்கு ஏற்புடைய செயல்கள், அதற்கு என்ன குணம் இருக்கும், அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அப்படின்னா அந்த பலனை பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே சமர்ப்பிச்சிடணும். அதுதான் போன ஸ்லோகத்தை சொன்னார், கர்ம பலனையும் துறக்க வேண்டும், அது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் நிரங்காரா சொல்கிறார். இது அத்தனையும் முடித்த பிறகு எப்படி அகங்காரம் சரணாகதி பண்ண பிறகு தான் முதல்ல எடுத்தோடனே இதெல்லாம் பண்ணிட்டு வரேன், முதல்ல என்னோடய அகங்காரத்தை ஒழிச்சு விட்றேன், அப்புறம் பக்தி பண்ணுறேன், அப்புறம் ஞான யோகம் கர்மயோகம்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக சரணாகதி பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்குள்ளே இந்த காலத்தோட ஓட்டத்தில் நம்மளுக்கு பலம் குறைஞ்சிடும். சில சமயத்தில் நினைவு மாற்றி சொல்லக்கூடிய ஒரு கட்டுப்பாடுக்கு வருவோம். அதனால் முதல்ல நம்ம பெரியவாள்லாம் சொன்னது, நம்ம விசிஷ்டாத்வைதத்துலேயும் வைஷ்ணவ பரம்பரையிலையும் நம்மளோட சம்பிரதாயத்தில் பெருமாள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது, நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அதை அனுசரிக்க சொல்லி நம்மளை தெரியப்படுத்தினது எப்படின்னு கேட்டால், அந்த தெளிவு எப்படி வரணும், முதல்ல சரணாகதி பண்ணிடணும். சரணாகதி பண்ண பிறகு சரணாகதி மேலே மனசில் ஓங்கி வளரணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படின்னா அதில் என்ன இருக்குது, ஒரு காரியமாக அதற்கு அனுகுணமான என்ன கர்ம யோகம் செய்யணும், அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை விடாது செய்ய வேண்டும். அதற்கு கூட வரக்கூடிய ஞானம் என்ன, பெருமாளோட பற்றின இப்படிலாம் இருக்கும், அது என்ன அஷ்டாட்சரம் துவாசாட்சரம் அதெல்லாம் ஜபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த முயற்சியெல்லாம் பண்ணின பிறகு பெருமாளுக்கு பக்தி யோகம், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தயாராக வரணும். இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணின பிறகு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பலன் கிடைக்கும். அதில் கூட பெருமாள் ஒன்று சொல்கிறார், வேலையாக செய்தமான அதுக்கு கூலி தான் கிடைக்கும். எந்த வேலை செய்தாலும் பெருமாளுக்கு பூ பறிச்சுன்னு வரோம், அது ஒரு வேலை அப்படின்னா அந்த வேலைக்கு கூலி தான் கொடுப்பார் பெருமாள். ஆனால் அதை காட்டிலும் எத்தனையோ பேர் இருக்கா இந்த ஊரில்,
கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்குது. அவளெல்லாம் காட்டிலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பெருமாளுக்கு பூ பறிச்சுன்னு போய் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அதை ஒரு கைங்கரியமாக மனசில் செய்தால் அதுக்கு கிடைக்கிற பலனே வேறு. அதுக்கு அதை எழுத்துக்கிற கேட்டகரி இருக்கே அதுவே அது இதில் இல்லவே இல்லை, அது வேறு எங்கேயோ இருக்குது. வேலையாக செய்தால் அதுக்கு கூலி சம்பளம் தான் கிடைக்கும். கூலின்ற வார்த்தை ரொம்ப தாழ்ந்த நிலைமையில் இருக்குது. ஆனால் அதுவே பெருமாளுக்கு செய்யக்கூடிய ஒரு கைங்கரியம், அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பெருமாள் அதை ரேட் பண்ணி வச்சுக்கிறாரோன்னு அவரோட புஸ்தகத்தில் அவருடைய மனம் என்கிற டைரியில் எழுதி வச்சுக்கிறாரு. அது ரொம்ப பெருசு. அது எந்த கேட்டகரியில் எழுதிக்கிறாருன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ரகசியமாக கூட பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் எந்த காரியமும் அது எப்படி இருக்கணும், கைங்கரியமாக இருக்கணும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் தி ஆம்னிபர்சன்ட் அப்படின்னு நினச்சிண்டா அந்த கைங்கரியம் மேலானதாக கருதப்படும். அதில் என்ன இருக்கணும், சரணாகதி. இதனால் என்ன ஆச்சு, பெருமாளுக்கு சரணாகதி பண்ணியிருக்கோம், பெருமாள் இந்த வழியெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டே வருவார் அப்படின்ற வந்துருத்தோன்னா இந்த லைஃப்ன்ற ஜேர்னி எந்த விதமான தடங்கள் இல்லாமல் ஸ்மூத்தாக சாதாரண நம்ம ஒரு மொசைக் தரையில் நடந்தால் எப்படி இருக்கும், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. அதுவே இது கரடு முருடான கல் முள் ரோடு இருக்குது தெரியுமா, நன்னா தாறு போடாத ரோடு, ஒத்தை அடிப்பாத, அதில் நிறைய என்ன இருக்கும், இடைஞ்செல்லாம் இருக்கும், கல் இருக்கும், முள் இருக்கும், சிலப்போ ரோடு க்ளீனாக இருக்காது, ரொம்ப குப்பையும் சகதியமாக இருக்கும்னு சொன்னால் அதில் நடக்கிறது ரொம்ப சிரமமானது. ஆனால் அதுவே நம்ம கிரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மொசைக் தர இல்லை நல்லா சிமெண்ட் போட்டிருக்கு அதில் நடக்கும்பொழுது சுலபமாக நடந்துட முடியும். அதில் நடக்கிறது ரொம்ப இடைஞ்சல் இல்லை, பொறுமையாக பார்த்து நடந்தால் என்ன பண்ண முடியும், ஜாகிரதையாக அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அதுபோல் நம்ம பண்ணுற கைங்கரியங்கள், நம்ம பண்ணுற சரணாகதியில் நம்ம மனம் இருக்கிற ஈடுபாடுக்கு தகுந்தா போல் நம்மளுடைய வாழ்வு என்ற பயணம் என்ன பண்ணணும், இனிமையாகவும் சுலபமாகவும் ரொம்ப தடங்கள் இல்லாதவும் செல்லக்கூடியது. அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், அத்வேஷ்டாவாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன, அப்படி மையர்ப்பித மனோபுத்தி, என்ன செய்கிறோமோ அது அத்தனையும் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம், அப்படி அர்ப்பணம் பண்ணிடணும் அப்படின்ற அந்த புத்தியை வளர்த்துக்கணும். அப்படி இருக்கிறவன் சஹா மே பிரியா, அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தலை கட்டுறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துலலாம் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.